ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இயந்திரங்களோ நவீன தொழில்நுட்பமோ இல்லாதபோது மனிதர்கள் எப்படி இவ்வளவு பெரிய பிரமிடுகளை உருவாக்க முடியும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இன்றும் உலகின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாக இருக்கும் அத்தகைய பிரமிடுகள். இந்த பிரமிடுகள் மனிதர்களால் கட்டப்பட்டதா அல்லது ஏதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி சம்பந்தப்பட்டதா? இந்த பிரமிடுகளில் உண்மையில் ஏதாவது ரகசியம் மறைந்திருக்கிறதா? அது இன்று வரை யாருக்கும் தெரியாது. பிரதியோ 4500 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான கட்டிடம். ஆனால் இன்றும் கூட அதன் வலிமை மற்றும் மர்மமான அமைப்பால் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. எகிப்தின் பெரிய பிரமிடு, அதாவது குஃபு பிரமிடு, உலக அதிசயங்களில் ஒன்றாகும். இதை கட்ட சுமார் 20-30 மில்லியன் கற்கள் பயன்படுத்தப்பட்டன. ஒவ்வொரு கல்லும் 2 முதல் 15 டன் வரை எடையுள்ளதாக இருந்தது. இப்போது இந்த கனமான கற்கள் எந்த தானியங்களோ இயந்திரங்களோ அல்லது உயர் தொழில்நுட்ப உபகரணங்களோ இல்லாமல் ஒன்றன் மேல் ஒன்றாக எப்படி வைக்கப்பட்டிருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். சில விஞ்ஞானிகள் எகிப்தியர்கள் மரத்தாலான பிளவுகள், கயிறுகள் மற்றும் பலகைகளை பயன்படுத்தி இருக்கலாம் என்று நம்புகிறார்கள். கற்கள் ஒரு சுத்தியலால் இழுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது தண்ணீரை ஊற்றுவதன் மூலம் சுத்தியல் கடினமாக்கப்பட்டிருக்கலாம். இதனால் கனமான கற்களை எளிதாக இழுத்து செல்ல முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இது உண்மையில் சாத்தியமா? ஏனென்றால் ஒவ்வொரு கல்லையும் இவ்வளவு துல்லியமான கோணத்தில் வைப்பது எந்த லேசர் அல்லது நவீன அளவீட்டு தொழில்நுட்பமும் இல்லாமல் சாத்தியமற்ற காரியமாக தெரிகிறது. இன்றும் விஞ்ஞானிகளை வியக்க வைக்கும் அந்த துல்லியத்தை பற்றி இப்போது பேசலாம். கிரேட் பிரமிடு வடக்கு நோக்கி சரியான சாய்வை கொண்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் இது பூமியின் பூமத்திய ரேகை மற்றும் அரைக்கோளத்தின் மையம் ஆகியவற்றுக்கு இடையில் துல்லியமாக கட்டப்பட்டுள்ளது. இது வெறும் தற்செயலானதா அல்லது எகிப்தியர்களுக்கு இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத சில ரகசிய அறிவு இருந்திருக்கலாம்? மேலும் மிகவும் மர்மமான முறையில் பிரமிட்டின் உச்சியில் ஒரு தங்கக்கல் கேப்ஸ்டோன் வைக்கப்பட்டது. அது சூரிய ஒளியில் பிரகாசித்தது. சில நம்பிக்கைகளின்படி இந்த கற்கள் ஆற்றலை குவித்து சேமித்து வைத்தன. மேலும் பிரமிடுகள் ஒருவித ஆற்றல் மையமாக செயல்பட்டன. இதுவரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒரு பண்டைய ஆற்றல் தொழில்நுட்பத்தின் அடையாளமா? சில ஆராய்ச்சியாளர்கள் பிரமிடுகள் வெறும் கல்லறைகளாக அல்ல, மாறாக அமானுஷ்ய அறிவியல் பரிசோதனைகளுக்காக கட்டப்பட்டதாக நம்புகிறார்கள். உண்மை என்ன? இந்த கட்டுமானம் வெறும் மனித உழைப்பின் பலனா அல்லது ஏதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி சம்பந்தப்பட்டதா? எகிப்தியர்களுக்கு உண்மையிலேயே ஏதாவது அறிவு இருந்ததா? அது இன்னும் நமக்கு புரியாத புதிராகவே இருக்கிறதா? எகிப்திய பிரமிடுகள் இன்னும் விஞ்ஞானிகளுக்கும் வரலாற்றாசிரியர்களுக்கும் தீர்க்கப்படாத மர்மமாகவே உள்ளன. அவற்றின் அமைப்பு மற்றும் அவற்றின் இருப்பிடம் அனைத்தும் மிகவும் துல்லியமானவை மற்றும் மர்மமானவை. ஒவ்வொரு பதிலும் ஒரு புதிய கேள்விக்கு பிறப்பிக்கிறது. இதெல்லாம் மனித மனதின் அதிசயம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு சக்தி உண்மையில் இருந்ததா? கருத்துகளில் உங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற மர்மமான உண்மைகளில் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் இந்த சேனலுக்கு குழு சேரவும்.